வணக்கம். வாழ்க வளமுடன். அப்பன்சோட்டு பத்மாரசு. இன்றைக்கி விதை சிகிச்சை பற்றின ஒரு வீடியோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி போடுறேன். ஏன் விதை சிகிச்சைன்னா விதைகள் எல்லாமே அவ்வளோ அழகாக ஒரு 20 மினிட்ஸில் நமக்கு இம்மிடியேட்டாக ரிசல்ட் கொடுக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒருத்தவங்க இருக்காங்க, திடீர்னு ஓவர் ஹீட் ஆகிட்டு வயிறு அடிவயிறு பிடிச்சி வலிக்குது. ஸோ அந்த டயத்தில் என்ன பண்ணுறது, டேப்லெட் எடுக்கலாம் ரொம்ப யோசிப்பாங்க. அது ஆல்ரெடி பெயின் இருக்குது, மறுபடியும் இது போட்டு ஹீட் ஆகும் அப்படிங்கிற. ஸோ அந்த மாதிரி டயத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட ஜீரணம் சரியாகலை, அது மாதிரி பிடிச்சி வலிக்குது, வலி தாங்க முடியல, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னும்போது ஒன்றும் இல்லை, விதை சிகிச்சை நம்மளுடைய உள்ளங்கை, அதோட நான் ஃபோட்டோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்மளுடைய உள்ளங்கையில் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக நடுவரலோட நேராக வர இந்த இடம் தான் ஸ்டமக் ஏரியா. ஸோ இந்த இடத்துல இது இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். ஏதாவது நம்ம கையிலேயே கொடுக்கலாம். நாங்கள் இங்கே இந்த டூல் வச்சு கொடுப்போம். கையில் இந்த இடத்துல நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு, இந்த மாதிரி டேப்பில் ஒரு டேப்பு, மெடி டேப் இது பேர், இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் வெந்தயம், நீங்கள் வெந்தயம்னாலே வயிறு சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே வெந்தயம் எடுக்கணும், இப்போ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெந்தயத்தை நம்ம உள்ளுக்கே எடுக்காமல் இது மாதிரி ஒரு 10-15 வெந்தயம் வச்சுட்டு இந்த இடத்துல கரெக்டாக இந்த நடுவிரலோடு வரதை இந்த இடத்துல வச்சு இப்படியே ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கணும். அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. இம்மிடியேட்டாக அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த ஹீட்டை எடுத்துடும். ஸோ இது இந்த விதைகள் எல்லாமே அவ்வளோ அருமையாக வேலை செய்யும். விதை சிகிச்சை நமக்கு நாமே பண்ணிக்கிறது தான். இது ரொம்ப சிம்பிள். நான் அந்த டயத்தில் நான் ஆஃபீஸில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு பெயின் இருக்குது, இல்லை எங்கேயாவது கிளம்புறோம், வீட்டில் தனியாக இருக்கும், அந்த டயத்தில் என்ன பண்ணுறதுன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விதை சிகிச்சை. இது வயிறுக்கு மெயினாக இது கண்டிப்பாக இது பண்ணும்போது இம்மிடியேட்டாக ஆக்சுவலாக இதெல்லாம் 2 to 4 hours வரைக்கும் இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து விட்டுடலாம். ஆனால் ரிசல்ட் ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு வலி குறைஞ்சிடும். நீங்கள் 20 மினிட்ஸில் வலி குறைஞ்சதை எடுத்துடலாம். இது ரெகுலராகவே இந்த அடிக்கடின்னு ஹீட் ஆகிட்டே இருக்குது, முறையான ஜீரணம் இல்லைன்றவங்க டெய்லியுமே ஒரு 4 hours ஒரு 2 hours கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த டைம் வைக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும். 7 to 9 இல்லை 9 to 11. நீங்கள் மார்னிங் அந்த டயத்துலலாம் முடியாதுன்றவங்க நைட்டு படுக்கும்போது கூட கொஞ்சம் வெந்தயத்தை இது மாதிரி இந்த டேப்பில் வச்சு அழுத்திட்டு நீங்கள் படுத்துக்கலாம். எப்போல்லாம் எழுந்துக்கிறீங்களா, இப்போ ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வச்சு எழுந்துட்டீங்க, நைட்டு ஒரு மணிக்கு அது மாதிரி எழுந்துக்கிறீங்க, அப்போ எழுந்துக்கிறீங்க, தண்ணி குடிக்கலாம், அது மாதிரி தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும்போது அப்போ நீங்கள் எடுத்து கூட போட்டுடலாம். ஸோ இது மாதிரி பண்ணுங்க. இது இம்மிடியேட்டாக ஒரு ரிசல்ட். இங்கே அழுத்தம் கொடுங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு சீடு இருக்குங்க. இது பேர் சீடு தெரப்பி. இந்த விதை சிகிச்சை அவ்வளோ நல்லா வேலை செய்யும். மிளகு, வெந்தயம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்தந்த பாயிண்டில் இப்போ இது ஸ்டமக் ஏரியா, ஸ்டமக்கும் லிவரும் இங்கே இருக்குது. சார் இதே ஒரு லங்குன்னா நீங்கள் இந்த கட்டவரல் கீழே இருக்கிற இடம். ஸோ இந்த வீடியோ நான் அடுத்தடுத்து ஆர்கன் வைஸ் நான் போடுறேன், இதை பாருங்கள். முக்கியமாக பஞ்சபூதங்கள்லேருந்து வயிறுன்றது நிலம் சம்மந்தப்பட்டது, வயிறும் ஸ்ப்ளீனும். ஸோ இந்த ஸ்ப்ளீனையும் வயிறையும் எப்படி நம்ம முத்ராஸில் பண்ணலான்றது ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வீடியோலும் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, உங்களுடைய மோதிர விரலில் இந்த கட்டை விரலோட மைல்டாக ஒரு டச், ஃபெதர் டச், பாக்கி விரலெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். வச்சுட்டு 10லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் காலையில் ஒரு 20 நிமிஷம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடின்னா அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். முத்ராஸ்லாம் பண்ணும்போது வயிறு காலியாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும். அப்படி தான் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு 20 மினிட்ஸு, அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ், அது காலையில் ஒரு 15 நிமிஷம், நைட்டு ஒரு 15 நிமிஷம், நைட்டோ ஈவினிங்கோ எப்போ உங்களுக்கு டைம் இருக்கும் அந்த மாதிரி டைம். மத்தியானமே பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிடலாம். ஸோ வேலைக்கு போகிறவங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ, இல்லை சாப்பிட்டு எனக்கு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் தூங்க போகிறேன்னா அப்போ பண்ணலாம். இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க. இந்த முத்ரா ஒரு இம்யூனிட்டி முத்ரான்னு சொல்லலாம். இது பண்ணும்போது வயிறு தசைகள், அப்புறம் வயிற்றுக்கு நல்லா ஒரு ரத்த ஓட்டம் போகிறது, உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகிறது எல்லாம். இது நிலபூதம்னு சொல்லுவோம். ஸோ நிலம் நல்லா இருந்ததுன்னா பாக்கி எல்லாமே அதில் நல்லாயிருக்கும். நிலம் பட்டு போச்சு அப்படின்னா பாக்கி எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும், மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம். ஸோ இப்படி ஆர்கன் வைஸ் நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்கு என்னென்ன சீல்டுன்றது அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நீங்கள் இதை பாருங்கள். தயவுசெய்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இதில் ரொம்ப சிம்பிளாக நமக்கு நாமே மருத்துவர். இது ரொம்ப மேஜிக்காக ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருங்க. வீட்டில் இப்போ தனியாக இருக்கீங்க, பெயின், இந்த பீரியட்ஸ் பெயினுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லாவே வேலை செய்யுங்க. இந்த வெந்தயம் நீங்கள் வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க படுத்துட்டு. அது ஒரு 20 மினிட்ஸில் உங்களுக்கு இம்மிடியேட்டாக அந்த வலி குறையத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இதை கூடவே இந்த முத்ராவும் சேர்த்து பெண்கள் இதை மெயினாக பண்ணணும். எல்லாருமே பண்ணலாம். பெண்களுக்கு மெயினாக அந்த பீரியட்ஸ் டயத்தில் பெண்களுக்கு வயிறும் ஸ்ப்ளீனும் ரொம்ப நல்லா இருந்தால் தான், ஸ்ப்ளீன் நல்லா இருந்தால் தான் பீரியட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த 2 ஆர்கனை நம்ம நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு உண்டான முத்ரா இது தான். இந்த முத்ரா இம்யூன் முத்ரான்னு சொல்ல, இம்யூனிட்டி இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கணும் போது ஒரு 10 நிமிஷம் இந்த முத்ராவில் உட்காந்தாலும் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலும் சொல்கிறது இதுதான். சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் நம்மளோட ஹெல்த்துக்காக பண்ணும்போது அதோட ரிசல்ட் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வித்தவுட் வந்து நான் எந்த மாத்திரை மருந்துமே எடுக்கலை. இந்த ஒரு உள்ளுக்கோ எதுவுமே நான் சொல்லலை. ஸோ இந்த உள்ளங்கையில் இந்த ஒரு 10-15 வெந்தயம் வந்து அவ்வளோ அற்புதமான வேலை செய்யும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனும் எனக்கு ஏன் வயிறுக்கு சொன்னேன் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு சிவியரான பெயின் இருந்தது. எனக்கு முடியவே இல்லை, அடிவயிறுலாம் பிடிச்சி வீட்டில் தனியாக இருந்தேன் நான். ஸோ அப்போ தான் தோணுச்சு இப்போ டக்குன்னு இதை ஏதாவது பண்ணியிருக்கலாமே, சரி நம்ம இதுக்கு ஒரு வீடியோ போடலாமேன்றதுக்காக தான். ஸோ இது பண்ணுங்கள் பார்க்குறவங்க. இதை வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்துட்டு பண்ணிவிட்டு நம்ம உடம்ப நல்லா பார்த்துப்போம். ஹெல்த்து தான் நமக்கு முக்கியம். திரும்ப திரும்ப நான் அதையே சொல்கிறேன். ஸோ ஹெல்த்தை நம்ம பாதுகாத்தோன்னா மெயினாக வயிறு தான் மெயினாக நம்ம பார்த்துக்கணும். வயிறு நம்மளுடைய ஜீரணம், இது வயிறு நல்லா இருந்தால் தான் ஜீரணம் நல்லாயிருக்கும். ஸோ வயிறு வந்துட்டு நம்ம கண்ட நேரத்தில் கண்டதையும் சாப்பிட்றோம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அளவுக்கு அதிகமான உஷ்ணம் போய் அங்கே ஸ்டோர் ஆகும்போது பீரியட்ஸை ரொம்ப பெயினில் கஷ்டப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பீரியட்ஸ் டயத்தில் தான் பண்ணணும் இல்லை. ஒவ்வொரு ஆள் வந்து எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் வந்துட்டு இது மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டமக் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை கொடுக்குது, அப்செட் ஆகுதுன்னும் போது இதை பண்ணலாம். ஒரு 20 மினிட்ஸு இல்லை எனக்கு டைம் இருக்குது, இது பண்ணும்போது எனக்கு நல்லாவே இருக்கணும் போது ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே வச்சு விட்டுட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி கூட பண்ணிட்டு படுத்துக்கலாம். இல்லை ஈவினிங் டைம் இருக்கணும் போது இந்த ஒரு சின்ன விஷயந்தான். இது இதுக்குன்னு ஒரு 2 நிமிஷம் ஆகுமே. இதுக்கு ஒரு செலவு இல்லை. கிச்சனில் இருக்கிற கொஞ்சம் வெந்தயம் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ தான். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.